வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நாம ஒரு சோம்பேறி சிறுவனின் கதையை கேட்போம். ஒரு சிறிய நகரத்தில் கண்ணன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். கண்ணன் நல்ல மனசுடையவன்தான். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு குறை, மிகவும் சோம்பேறி. வீட்டில் அம்மா அப்பா இருவரும் கண்ணா வீட்டுப்பாடம் பண்ணு என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவன் புத்தகத்தை திறந்து கூட பார்க்க மாட்டான். எப்போதும் வெளியே போய் விளையாடிக் கொண்டே இருப்பான். அம்மா சில நேரங்களில் கோபமாக, எப்பவும் விளையாட்டுதான், உழைக்காமல் நீயெல்லாம் எப்படிதான் வாழ்க்கையில ஜெயிக்கப் போறியோ என்று கண்டிப்பார். ஆனால் கண்ணன் சிரித்துக்கொண்டே, எனக்குதான் புத்தி இருக்கே, அதுவே போதும் என்று அலட்சியம் காட்டுவான். ஒரு நாள் கண்ணனின் பள்ளியில் ஒரு அறிவிப்பு வந்தது. ஆசிரியர் மேடையில் நின்று, நாளை முதல் வாரம் முழுவதும் உடற்பயிற்சி இருக்கும், அடுத்த மாதம் ஓட்டப்பந்தயம் நடக்கிறது, முதலிடம் பெறுபவருக்கு அழகான பெரிய கோப்பை என்று அறிவித்தார். அந்த கோப்பையை பார்த்ததும் எல்லா மாணவர்களும் உற்சாகமாக, நான் தான் வெல்லப் போகிறேன் என்று மனதில் உறுதி செய்து கொண்டார்கள். மாலை நேரம் வந்ததும் பள்ளி மைதானத்தில் மாணவர்கள் குழுவாக சேர்ந்து தினமும் உடற்பயிற்சி செய்யத் தொடங்கினார்கள். ஆனால் கண்ணன் மட்டும், எனக்கு வேகம் இருக்கிறது, நான் ஒரே பாய்ச்சலே போதும், பயிற்சி எதற்கு என்று நினைத்து ஒருபோதும் மைதானத்திற்கே போகவில்லை. போட்டி நாள் வந்தது. மைதானம் முழுவதும் குழந்தைகளின் சிரிப்பு, கைத்தட்டல், உற்சாகக் குரல் ஒரு திருவிழா போல இருந்தது. மாணவர்கள் அனைவரும் ஓட்டத்துக்கு தயாராக நின்றனர். பார்வையாளர்கள் பகுதியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் அனைவரும் காத்திருந்தார்கள். மணி அடித்ததும் எல்லோரும் பாய்ந்து ஓடினார்கள். முதல் சில வினாடிகள் கண்ணன் குதிரை போல பாய்ந்து அனைவரையும் முந்தி சென்றான். அவன் முகத்தில் பெருமித சிரிப்பு. எனக்குதான் வேகம் இருக்கே, பயிற்சி தேவையில்லை என்று நினைத்தான். ஆனால் சில நிமிடங்களில் அவன் மூச்சு சீராக இல்லாமல் திணறத் தொடங்கினான். கால்கள் வலித்தன. மற்ற மாணவர்கள் தினசரி பயிற்சி செய்ததால் அவர்கள் ஓட்டம் மெல்லிய காற்றைப் போல நீடித்தது. கண்ணன் மெதுவாக அவர்களுக்கு பின்னால் விழுந்தான். இறுதியில் கண்ணன் கடைசி இடம் பிடித்தான். கண்ணன் மிகவும் வருந்தினான். கண்களில் கண்ணீர் வந்தது. நான் தோற்றுட்டேனே என்று மனமுடைந்தான். அப்போது அவனுடைய ஆசிரியர் அருகே வந்து தோளில் கை வைத்து மெதுவாக சொன்னார், கண்ணா, திறமைசாலியாக இருந்தால் மட்டும் போதாது, உழைப்பு இல்லாமல் வெற்றி வராது, உழைப்பே வெற்றியின் உண்மையான திறவுகோல் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் கண்ணனின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிட்டன. அந்த நாளிலிருந்து கண்ணன் முற்றிலும் மாறினான். விடியற்காலையிலேயே எழுந்து ஓடத் தொடங்கினான். வீட்டிற்கு வந்ததும் புத்தகங்களை திறந்து வீட்டுப்பாடங்களை கவனமாக செய்தான். மெதுவாக சோம்பேறித்தனம் மறைந்து ஒழுக்கமும் உழைப்பும் வளர்ந்தன. அடுத்த ஆண்டு மீண்டும் ஓட்டப்பந்தயம் அறிவிக்கப்பட்டது. இம்முறை கண்ணன் தினமும் உழைத்ததின் பலன் தெரிந்தது. போட்டி நாள் வந்தபோது அவன் மனதில் தன்னம்பிக்கை இருந்தது. மணி அடித்ததும் அவன் வலிமையுடன் ஒழுங்காக ஓடினான். அவனது பயிற்சி அவனை முன்னேற்றியது. இறுதியில் கண்ணன் முதலிடம் பெற்றான். கோப்பையை கையில் பிடித்து முகத்தில் ஒளி வீசும் சிரிப்புடன் நண்பர்களிடம் பகிர்ந்தான். உழைப்பே வெற்றி தரும், சோம்பல் எதையும் தராது. அந்த நாள் கண்ணனுக்கு மட்டுமல்ல, முழு பள்ளிக்கும் ஒரு பாடமாக இருந்தது. கதை முற்றும். நன்றி, வணக்கம்.